பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இன்று பிழைத்திருப்ப காரணம், நாம் மரித்தோம். நம்முடைய பரம்பரையான காரியங்களில் இருந்து நாம் மரித்தோம். உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து நாம் மரித்தோம். சடங்காச்சாரமான காரியங்களிலிருந்து நாம் மரித்தோம். தெய்வமல்லாதவற்றை வணங்கி கொண்டிருந்த கால சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மனநிலையிலிருந்து நாம் மரித்தோம். பாவத்திற்கு மரித்தோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். ஆமாங்க, நாம் இன்னைக்கு வாழ்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறோம். அதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அது கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய விலைமதிக்க முடியாத பொக்கிஷமான விடுதலையாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே நாம் ஏதோ தனித்து விடப்பட்டிருக்கிறோம் அல்லது தனியாக இருக்கிறோம், நமக்கு யாரும் இல்லை என்ற சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம். பெர்க்மன்ஸ் ஐயா இந்த வசனத்தில் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இந்த பாடலை இப்பொழுது பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவே நமக்குள் வாழ்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்வோம். எதை பேசினாலும், எதை சிந்தித்தாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும் கிறிஸ்துவுக்காய் நாம் செயல்படுவோம். நாம் கிறிஸ்துவுக்கு பயந்து செயல்படும் பொழுது இந்த உலகத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென்.